பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றும் பருவகால பணியாளர்கள் தங்களது 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு எதிரே அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மண்டல அலுவலகத்தில் சுமார் 74 தற்காலிக பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தங்களது 8 அம்ச கோரிக்கைகளான பருவகால பணியாளர்களின் ஊதியத்தை உயர்த்த வேண்டும், லாரி மாமூல் எதுவும் பருவகால பணியாளர்களிடம் லாரி ஓட்டுநர் மற்றும் லாரி ஒப்பந்ததாரர்கள் கேட்கக்கூடாது, மேல் அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் பருவகால பணியாளர்களிடம் எந்த கப்பமும் கேட்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்காலிக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு வருடத்தில் 2 மாதம் மட்டுமே பணி வழங்குவதாகவும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவதாகவும், மீதமுள்ள 10 மாதங்களில் தாங்கள் வேறு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றால் உடனடியாக இங்கிருந்து அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் உடனடியாக வேலைக்கு இங்கு வந்தால் நாங்கள் பணிபுரியும் தனியார் கம்பெனியில் தங்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவதாக கூறுகின்றனர். ஆகவே எங்களது பணியை உடனடியாக புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக முதல்வர் தங்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட சுமார் 40 தற்காலிக பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர்.